எடுக்கலாம். இந்த 8 நாட்களும் நாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த 8 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். தயவு செய்து ஆராதனையில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய கவனம் வசனத்தின் மேல் இருக்கட்டும். உங்க கவனத்தை சிதறடிக்கிற எல்லா துர்சிந்தைகளும் உங்களை விட்டு அகன்று போவதாக. வசனத்தை கவனிப்பதற்கு ஒரு கிருபையை கர்த்தருக்கு தருவாராக. அது ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. வசனத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. தீர்க்கனாகிய எரேமியா அழுது புலம்பின ஒரு புத்தகம் இருக்கிறது. புலம்பலின் புத்தகம் எடுங்கள். വിലാപങ്ങളുടെ പുസ്തകമാണ് ഞാൻ പറഞ്ഞത്. പുലമ്പലിൻ പുസ്തകം 5வது அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். 21 கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஒரு ஜெபம். கர்த்தாவே எங்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும். இந்த 8 நாட்கள் இந்த ஜெபத்தை செய்கிறவர்களை கர்த்தர் இங்கே கொண்டு வருவார். கர்த்தாவே எங்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். we need a U-turn. டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் U-turn அப்படின்னா என்னன்னு. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், நமக்கு அடுத்த பக்கத்துல திரும்பி வரணும். இப்ப எல்லாம் இந்த ஹைவேல U-turn ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் நாம போக வேண்டிய திசை இந்த பக்கம் போகணும், ஆனா நாம போய்கிட்டு இருக்குது அங்க போயிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம அந்த பக்கம் தான் போக வேண்டும். நம்ம இப்ப ராங்கான பக்கம் போயிட்டே இருக்கிறோம். எங்கேயோ நமக்காக ஒரு U-turn இருக்கிறது. ஆமென். புரிந்தவர்கள் ஒரு சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கேயோ நமக்காக என்ன இருக்குது? ஒரு U-turn இருக்குது. U-turn எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டா எடுத்துறணும். நீங்க அதை கோட்டை விட்டுட்டா திரும்பவும் தப்பான பாதையில தப்பான டைரக்ஷன்ல ரொம்ப தூரம் போக வேண்டி வரும். இந்த வாரம் கர்த்தர் உனக்கு U-turn தருகிற வாரமாக இருக்கிறது. எங்கேயோ ராங்கான சைடு நீ போய்கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு நான் ஒரு U-turn தர விரும்புகிறேன். ஆமென். உன்னை திருப்பிக் கொள்வாயாக. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில்
திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். அதோடு விடல, எனக்கு அதல்ல விஷயம். பூர்வ காலத்தில் இருந்தது போல, ஆபிரகாமின் காலம், ஈசாக்கின் காலம், யாக்கோபின் காலம், மோசேயின் காலம், சாமுவேலின் காலம், எரேமியாவின் காலம், எலியாவின் காலம், இதெல்லாம் நம்முடைய பூர்வ பிதாக்களுடைய காலம். பேதுருவின் காலம், பவுலின் காலம், ஆதி அப்போஸ்தலர்களின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பக்தன் ஜெபிக்கிறான் பாருங்க, கர்த்தாவே பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இல்லைங்க, நீங்க நல்ல அல்லேலூயா சொன்னா தானே நான் இந்த வசனத்தை கொஞ்சம் கூட ஆழமா உங்களுக்கு நான் விளக்க முடியும். அல்லேலூயா, பலமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. இல்லையே, நல்ல பலமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா, பலமாய் சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பலமாய் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, turn thou us unto thee, O Lord. அப்படின்னா எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. And we shall be turned, நாங்க உம்மிடத்தில் திரும்பிக் கொள்வோம். அது கரெக்டா தான் இருக்குது. தமிழ் பைபிள்ல பூர்வ காலத்தில் இருந்தது போல, ஓல்டு டேஸ் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும், புதியவைகளாக்கும், பிகம் நியூ, புதிய நாளாக்கும், எங்கள் நாட்களை புதியவையாக்கும் அப்படின்னு இருக்குது. எல்லா இங்கிலீஷ் பைபிள்ல renew our days as of old, renew our days, புதிதாக்கும் என்றல்ல, புதுப்பியும். புதிதாக்குவது வேறு, புதுப்பிப்பது வேறு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். ஒண்ணு கூட அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். வாகனம் வைத்திருக்கிற, எடுத்துக்காட்டு, வாகனம் வைத்திருக்கிற எல்லாரும் அந்த வாகனத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸுக்கு அதுக்குள்ள பீரியட், கால அளவு 12 மாசம். 12 மாசம் முடிஞ்ச உடனே அந்த இன்சூரன்ஸ, அத சத்தமா சொல்லுங்க, ரினிவல் பண்ணணும். புதுப்பித்தல், ரினியூ பண்ணணும். பழசு முடிஞ்சு போச்சு, அதை வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. தேவனாகிய கர்த்தர், இந்த பக்தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்ன கொஞ்சம் ரினியூ பண்ணும் ஆண்டவரே, என்ன கொஞ்சம் புதுப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ரினியூவல் எனக்கு தேவை, ஒரு ரினியூவல். இந்த நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க போகிறார். புதிதாக்கல, புதுப்பிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஏதோ எக்ஸ்பீரி ஆனதை வைத்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த எக்ஸ்பீரி ஆனதை எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் ரினியூ பண்ண போகிறார். ஆமென். ரினியூ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உன் அபிஷேகத்தை ரினியூ பண்ணுவாராக, உன் கிருபையை ரினியூ பண்ணுவாராக, உன் அழைப்பை ரினியூ பண்ணுவாராக, உன் மேலுள்ள தாளந்துகளை ரினியூ பண்ணுவாராக, புதுப்பிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுன அந்த வசனம் புரிந்தது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அப்ப இந்த உபவாசத்திற்கு
நாம பரிசுத்த ஆவியானவருக்குள் இந்த 8 நாட்கள் நமக்கு இப்படி ஒரு பெயர் போடலாம், புதுப்பிக்கும் நாட்கள். சத்தமா சொல்லுங்க, புதுப்பிக்கும் நாட்கள், ரினிவல் டேஸ். இந்த 8 நாளை தேவனாகிய கர்த்தர் சபைக்கு தருகிறார். எதுக்காக? புதுப்பிக்கும் நாட்களாக. 8 நாள் நீங்க வேலைக்கு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இதை ரினியூ பண்ணிக்கோ. உனக்கு தெரியாமலே இந்த விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு மகனே. இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது போல உன் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காரியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. நீ அதை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற. எனக்கு என் பிள்ளை இப்படி இருக்க எனக்கு விருப்பம் அல்ல. சோ ரினிவல் பண்ணுவாயாக. உன் பிரேயர் லைஃபை ரினிவல் பண்ணுவாயாக. உன் வேத வாசிப்பை ரினிவல் பண்ணுவாயாக. உன் ஹோலி லைஃபை ரினிவல் பண்ணுவாயாக. உன் ஆராதனை கொஞ்சம் ரினிவல் பண்ணுவாயாக. புதுப்பிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் நான் பேசுவதை புரிந்து கொண்டீர்கள்? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். இல்லைங்க, இந்த அல்லேலூயா கொஞ்சம் நல்லா வந்தா தான் எனக்கு. ஏன்னா வசனம் கொஞ்சம் மேலோட்டமாய் பேசாம, மேலோட்டமாய் அப்படி பேசாம வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் உட்கருத்தோடு உங்களை புரிய வைத்து உள்ளே உங்களை கொஞ்சம் கூட ஆழத்தில் உங்களை இறக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருமித்து கூட வைத்து புதுப்பித்திருக்கிறார். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, உபாகமத்தின் புஸ்தகத்தை என்னோடு கூட எடுத்து 29வது அதிகாரத்துக்கு வாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் எடுத்தீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் எடுத்துட்டு அதனுடைய முதல் வசனத்தை பாருங்க. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல், கவனமா வாங்க, மோவாபின் தேசத்திலே, அதாவது ஓரேபில வச்சு, ஓரேபின எங்க? இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது கர்த்தர் அந்த சீனாய் மலையில இறங்கி வந்து இந்த ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஒரு கவனன்ட். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஹலோ, என்ன போட்டாங்க சொல்லுங்க? உடன்படிக்கை என்ன சொல்லுங்க? ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஆண்டவர் அந்த அக்ரிமெண்ட் போட்டார். எங்க வச்சு சொல்லுங்க? ஓரேபில வச்சு ஒரு காவனன்ட், ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. பண்ணிட்டு இப்ப அந்த உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண. இப்போ நீண்ட தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணி யோர்தான் கரையில வந்து சேர்ந்தாச்சு. கவனிக்கிறீங்களா? தொடக்கத்திலே 40 வருஷத்துக்கு முன்னால இந்த பிரயாணத்தை தொடங்கும் போது கர்த்தர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. 2 பேரும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 40 வருஷம் தாண்டி அவர்கள் மோவாப் என்கிற தேசத்தின் பக்கத்தில் வந்த உடனே கர்த்தர் இப்ப சொல்றாரு, பழைய அக்ரிமெண்ட் இருக்கட்டும், இப்போ இங்க வச்சு ஒரு புதிய அக்ரிமெண்ட் போடுவோமாக. ஆமென். ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவோமாக. ஹலோ, கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மோசே 2வது வசனம், மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து,
ஒரு ஆள் இருக்க கூடாது. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசத்திற்கு முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் நீங்கள் கண்ணார கண்டீர்கள். அப்படியே சொல்லி வர்றாரு. நீங்க எகிப்தில 40 வருஷத்துக்கு முன்னால புறப்பட்ட போது ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்தார், இதை செய்தார், அதை செய்தார், செங்கடல் 2ஆய் பிளந்தார், மன்னாவை தந்தார், இப்படியே எல்லா காரியங்களையும் சொல்லி வந்துட்டு இனி ஹல்லேலூயா ஹல்லேலூயா முக்கியமாக 14-15 வசனம் பாருங்க. 14-15 நான் உங்களோடே மாத்திரம் இந்த உடன்படிக்கையை, இப்போ எல்லாத்தையும் பேசுறாரு மோசே, கவனமா கேட்கணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு மோசே மரித்து போகிறான். அதாவது மோசே மரித்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால மோசே என்ன பண்ணுகிறான், தன்னோடு கூட இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்றாக ஒரு இடத்துல கூட்டி அவர்களோடு சொல்லுகிறான், நான் உங்களோடு மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடு கூடவும் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு ரினிவல். உங்களுக்கு என்னன்னு புரியல, உங்களுக்கு என்னன்னு புரியணும்னா நீங்க கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லே பலமா சொல்லணும். உங்களுக்கு முழுச இது என்னன்னு புரியல. அதாவது இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆமா தானே? பேசுங்க, ஆமா தானே? அடிமைகளாய் இருந்தவர்களை கர்த்தர் விடுவித்தார். ஆமா தானே? வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தினார். ஆமா தானே? ஆமா. இந்த ஜனங்கள் பிரயாணத்தை தொடங்கும் போதே கர்த்தர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார் தெரியுமா? ஹல்லேலூயா. மேலே வானத்தில், கீழே பூமியில், பூமிக்கு கீழே பாதாளத்தில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு தேவனாய் இருப்பேனாக. அந்நிய தெய்வங்களை என்ன செய்யாதே, நீ நமஸ்கரிக்காத, அந்த பக்கம் போயிராத. 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். 760 பிரமாணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தின்படி நீ நட அப்படி சொல்லுகிறார். இந்த பிரமாணத்தின்படி நீ நட, இந்த பிரமாணத்தை விட்டுறாத, இந்த பிரமாணத்தின்படி நீ உன்னை காத்துக் கொள்வாயாக. இப்ப 40 வருஷம் இவர்கள் வந்தாச்சு. 40 வருஷத்துக்கு முன்னால போட்டது பேசினது. 40 வருஷத்துல பலரும் இதை மறந்திருப்பாங்க. காரணம், புறப்பட்டவர்கள் யாரும் இப்ப உயிரோடு இல்ல. இப்ப கர்த்தர் பார்க்கிறார், அன்னைக்குள்ள அந்த பிரமாணத்தை கேட்டவர்கள் யாருமே இங்க இல்ல, ஒப்பு போட்டவங்க இல்ல, அவங்க வாரிசு தான் இருக்கு. சோ the same பிரமாணத்தை ஒன்னு கூட ரினியூ பண்ணுவோமாக. ஆமா, புரிந்தவர்கள் அல்லையே சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. நான் அடுத்தவனை பேசுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இது மோசே செய்தான். மோசேக்கு பிறகு அடுத்த ஊழியக்காரன் பெயர் சொல்லுங்கள், யோசுவா. யோசுவா என்ன செய்தார்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அந்த தேசத்தை முழுவதும் பங்கிட்டு கொடுக்கிறார். அந்த தேசத்தை வாக்குத்தத்த பூமி, அந்த பூமியை வாக்குத்தத்த தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே யுத்தம் செய்து பிடித்து
ஒவ்வொரு குடும்பத்துக்கு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இப்படியே பங்கிட்டு 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 கொடுக்கிறார். கொடுத்து விட்டு யோசுவாவின் புஸ்தகம் எடுங்கள், 24வது அதிகாரம் எடுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம். நீங்க கவனமா கேட்டீர்கள் என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு உங்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி, 12 கோத்திரத்தையும், எல்லாருக்கும் இடம் கிடைச்சாச்சு, வீடு கட்டியாச்சு, எல்லாரும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே சுகமாய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹல்லேலூயா, யோசுவா இப்படி நினைக்கிறான், இவங்களை இப்படி விட்டா சரிபடாது. நல்ல நன்மை கிடைச்ச உடனே, விடுதலை கிடைச்ச உடனே, ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே மனுஷன் தானே அவன் புத்திய காட்டுவான் அப்படின்னு யோசுவா என்கிற ஊழியக்காரன் புரிந்து கொண்டான். எனவே யோசுவா அங்க இருக்கிற எல்லாரையும், விடுதலை பெற்ற எல்லாரையும், ஆசீர்வாதத்தை வாங்கின எல்லாரையும், நன்மை பெற்ற எல்லாரையும் ஹல்லேலூயா ஒரு இடத்திலே சீகேமிலே கூடி வர செய்து, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவன் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவரை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு, ஏசாவுக்கு அப்படியே சொல்லி வருகிறார். சொல்லி வந்துட்டு ஹல்லேலூயா, ஆபிரகாம் முதல் அப்படியே தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு ஹல்லேலூயா இப்ப ஒரு காரியத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், யோசுவா சொல்வதை பாருங்கள் 14வது வசனத்தில். ஆகையால் இவ்வளவு நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். பிசாசை துரத்தி இருக்கிறார், கட்டுகளை உடைச்சிருக்கிறார், நோயை குணமாக்கி இருக்கிறார், பலவீனத்தை மாற்றி இருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் சரி. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இப்ப ஒரு ரினிவல் நடக்குது. என்ன ரினிவல் பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். புரிந்தவர்கள் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஒரு ரினிவல் பண்ணுகிறான், பிரமாணத்தை ரினிவல் பண்ணுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நன்மை கிடைச்ச உடனே, நன்மை ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, விடுதலை கிடைச்ச உடனே இந்த ஜன கர்த்தரை மறந்து விடும். யோசுவாவுக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி யோசுவா தேவனுடைய கூடாரத்தில் தங்கினவன், தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனோடு பேசினவன், தேவனோடு உறவாடினவன். அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை குறித்து. வாவ். இப்ப யாரை சேவிக்க போகிறீர்கள்? நீங்க யாரை சேவிக்க போறீங்க? சீகேமிலே ஒரு பிரமாணம் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? ஒரு கேள்வியை ஜனங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு தனக்கு கிடைத்த ஒரு தீர்மானத்தை, தானும் தன் குடும்பமும் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானத்தை
அந்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறான், நீங்க எப்படி வேணாலும் போங்க. என்னை ஆண்டவர் எகிப்தில் அடிமையாய் அங்கிருந்து இங்க வர கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். புறப்பட்டவர்களில் நானும் காலேபும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறோம். மோசே கூட மரித்து போனான். என்னை இம்மட்டு நடத்தின இந்த தேவனை நான் எப்படி விட்டு வருவது? எனவே நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் சொல்லுங்க கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். நீ யாரை சேவிக்க போகிறாய்? ஹல்லேலூயா. நீ யாரை சேவிக்க போகிறாய்? நீ யாரை சேவிக்க போகிறாய்? ஆமென். புரிந்து கொண்டவர்கள் கைகளை ஆமென் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள் பாபமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்பப்ப நமக்கு ஒரு ரினிவல் தேவை. ஹல்லேலூயா. அப்பப்ப ஒரு ரினிவல் தேவை. எவ்வளவு அருமையாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கதான் இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. நான் பேச வந்தது இன்னும் இருக்குது. உங்களுக்கு புதிதாக்குதல் அப்படின்னா என்னன்னு புரியணும். உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீதானே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாய், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று. உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். மகளே, மகனே, உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை இன்றைக்கு என் சமூகத்தில் உட்கார வைத்து ஹல்லேலூயா உன்னோட நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். நாமே ஒரு புது அக்ரிமெண்ட் பண்ணுகிறேன். நாமே ஹல்லேலூயா. நீ யாரை சேவிக்க போகிறாய்? ஆமென், 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 ஆமென். நீ யாரை சேவிக்க போகிறாய்? ஹல்லேலூயா. சத்தமிட்டு சொல்லுவாயாக, என் ஆண்டவரே, இம்மட்டு உதவின எபினேசரே, இதுவரை நடத்தின கர்த்தாவே, உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும்? ஹல்லேலூயா. வாழ்வதற்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புரிந்தால் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே, கைகளை வேறு. நானும் என் வீட்டாருமோ என்றால் சத்தமா சொல்லுங்க கர்த்தரையை சேவிப்போம். ஹல்லேலூயா. உன் வீட்டில் கர்த்தரை சேவிக்காத யாராவது இந்த காலை வேளை இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உன் மனதில் நினைத்து கொண்டு உன் கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுவாயாக, ஆமென், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லு, சொல்லிப்பாரு, சொல்லிப்பாரு, சொல்லிப்பாரு. இன்றைக்கு நீ மட்டும் இங்கே வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. பட் ஒன் டே வில் கம். ஒரு நாள் வர போகிறது. ஹல்லேலூயா. ஓ, உன்னோடு கூட வராத உன் நபர்களும் கர்த்தரை சேவிக்க வர போகிறார்கள். ஆமென். கர்த்தரை சேவிக்க வர போகிறார்கள். சொல்லுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்துக்கு நீ மட்டும் தான் வந்திருக்கிறாய். கவலைப்படாதே, கவலைப்படாதே. குடும்பமாய் நீ வந்து சேவிக்க போகிற நாள் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓ, எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? புரிந்து கொண்டீர்கள்? புரிந்து கொண்டவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென், ஆமென். 2 நாளாகம புத்தகத்தில் வேறொருவன் ஒரு காரியத்தை புதுப்பிக்கிறான். எனக்கு அதெல்லாம் இங்க புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று தோன்றிற்று. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். ஓ ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம். தயவு செய்து நீங்க எடுக்கணும். ஆமென். சும்மா அப்படி பேசி போகிற ஒரு காரியத்தை குறித்து நான் பேசல. எனவே இது முக்கியமானது. உரபலா சம்தனா ஜகதி மனகடகதாரி சப்துரா ஜகதி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய ஆவி, ஓ
இது சும்மா நடக்கிற விஷயம் அல்ல. ரினிவல் நடக்கிறது சும்மா நடக்காது. அதுக்கு பின்னால ஒரு பெரிய கிருபை உண்டு. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியா மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யாமின் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். ஓ அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களையும் விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மேய்ப்பனும் இல்லை, மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. சூழல் பாருங்க தம்பி, தூங்காம கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம், ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசியின் மேல் இறங்கி வந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசின உடனே 8வது வசனத்தில் தான் ஒரு காரியம் இருக்குது. 8 2 நாளாகமம் 15:8. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் இந்த வாரம் முழுவதும் இந்த ஆலயத்துக்குள்ளே தீர்க்க தரிசன சத்தம் முழங்குவதாக, முழங்குவதாக, முழங்குவதாக. சில ஆசாக்களை கர்த்தர் எழுப்புவாராக. சில ஆசாக்களோடு கர்த்தர் பேசுவாராக, பேசுவாராக, பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் சப்தத்தை தேவன் தொனிக்க பண்ணுவாராக, தொனிக்க பண்ணுவாராக, தொனிக்க பண்ணுவாராக. ஓ க்ளோரி. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, திடன் கொண்டு. நீங்க வாய் திறந்தது பேசவே இல்லையே. அவன் திடன் கொண்டு, ஹல்லேலூயா, அருவருப்புகளை யூதா பென்யாமின் தேசம் அனைத்திலும் இருந்தும், அடுத்தது எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் இருந்து எல்லா அருவருப்புகளை அவன் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. அருவருப்புகள் அகற்றப்பட்டு பலிபீடம் புதுப்பிக்கப்படுவதாக. அருவருப்புகள் அகற்றப்பட்டு பலிபீடம் புதுப்பிக்கப்படுவதாக. ஆமென். புதுப்பிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பலிபீடம் புதுப்பிக்கப்படுவதாக. அரபா ஜகதே பாலா சந்தலே, பலிபீடத்தில் இருக்கிற அருவருப்புகள் ஆமென் நீக்கப்படுவதாக. உங்களில் அநேகர் பலிபீடம்னு சொன்ன உடனே இந்த பிரசங்க பீடத்தை நினைக்கிறீங்க. இது பிரசங்க பீடம், இது பலிபீடம் அல்ல, இது பிரசங்க பீடம். ரூக்கலஹந்தினி. அப்ப பலிபீடம் எது? நான் சொல்லட்டுமா? நாம கூடி இருப்பதுதான் கர்த்தருடைய பலிபீடமாம. பழைய ஏற்பாட்டிலே ஊழியக்காரர்கள் தேவனை சந்திக்க அவர்கள் வரும்போது பலிபீடம் கட்டி பலிப்பொருளை செலுத்தி கர்த்தர் அதன் மேல் இறங்கி வர காத்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தருடைய நாமத்தில் 2 3 பேர் ஒரு மனமாய் கூடி, ஹல்லேலூயா,
பழைய ஏற்பாட்டில் இரத்த பலிகளை செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருவருப்பு வாயிலிருந்து மாறினாதான் ஸ்தோத்திர வாயிலிருந்து வரும். அருவருப்பு மாறினாதான் ஸ்தோத்திர வரும்னு சொன்னேன். ஆமென். அருவருப்பு மாறினாதான் ஸ்தோத்திர பலி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென், ஆமென், ஆமென். ஊருக்குதர ஹத்தல ஷம்பன மனகடதர ஜாலதர. இன்னும் நல்ல வரல, கொஞ்சம் கூட அது நல்ல வரணும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பலிபீடம் ஆராதனை குறிக்கிறது. ஆராதனைக்கு உள்ளே இருக்கிற அருவருப்புகள் நீக்கப்பட்டு ஆராதனை புதுப்பிக்கப்படுவதாக. ஆமென். ஆராதனை புதுப்பிக்கப்படுவதாக. உரபன மனகட கதிகல மனப ஜபலபல. ஆராதனை புதுப்பிக்கப்படுவதாக. ஆராதனை புதுப்பிக்கப்படுவதாக. ஆராதனை புதுப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபரதர ஜலதரதர அத்தரதரதரதரதரத. ஓ ரிகரபலபலபலே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ, இன்றைக்கு ஆராதனையாகிய பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கிறதுக்கு பதிலா அந்நிய அக்கினிகள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு அது புரியல என்னன்னு? இறங்க வேண்டியது கர்த்தருடைய அக்கினி, அதற்கு பதிலாக அந்நிய அக்கினி இறங்குகிறது. நமது சபையில் அந்நிய அக்கினி இறங்குவதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறேன். நாம இது கர்த்தருடைய பலிபீடம். ஓ ஹல்லேலூயா. ரிபாலா பஜாலா தீரிதி கபாலா ரிகபல பஜாலா படப்பல பௌட்டமராதா ரீதபலாஜா அடாலபாலபாலபாலபாலா. நீ வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாரு. ஆமென். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாரு. ஹல்லேலூயா. Glory, glory, glory. ஆராதனை வெளிப்படட்டும். ஆராதனை, ஆராதனை, வா ஆராதனை ரினியூ பண்ணு. ஆமென். ரிகலே பலபே ஷபலே பலபே ரிகடே கபலே. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். உரகதி கட்டிக்கன கடகதா ரிஷம்மன கடகதீரி ரிகதி பல கமனமா. முதல்ல உன் பிரமாணத்தை நீ ரினிவல் பண்ணு. பிரமாணம் என்ன? நீ யாரை சேவிக்க போகிறாய்? நீ ஆண்டவரிடத்தில் சொல்லுவாயாக, இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவரை எப்படி நான் விட்டு விடுவது? ஹல்லேலூயா. நான் மட்டுமல்ல, என் சந்ததியும் சேர்ந்து நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். அடுத்த ஒரு ரினிவல் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆசா கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டது போல இன்றைக்கு ஆமென் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற நான் என் பலிபீடத்தை செப்பனிடுவேனாக. ஆமென். ஓ ஹல்லேலூயா. ரிபலபரா திகலகடக திபலபஷபலா. ஆமென், ஆமென், ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி ஆராதித்தேன், இப்ப எப்படி ஆராதிக்கிறேன். ஆமென். என் ஆராதனையை திருப்புவேனாக. பூர்வ நாட்களில் நான் ஆராதித்தது போல ரகலபால ஜல தீர 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 உடபாரி காரி தாரி தாரா தாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. உடுக்க துணிக்கு மறுதுணி இல்லாமல், ஆமென், ஆகாரம் இல்லாமல், பசியோடும் பட்டினியோடும் பஞ்சத்தோடு இருந்த நாட்களில் நான் எப்படி கர்த்தரை முழங்கால நின்று ஆராதித்தேன். இப்ப எல்லாம் வந்த பிறகு ஆராதனை எங்க போச்சு? ஆமென். ஒரு கலகல ஷகல ரிதிரி. ஆராதனையாகிய பலிபீடத்தை செப்பனிடுவாயாக. அருவருப்புகளை மாற்றுவாயாக. அருவருப்புகளை மாற்றுவாயாக. அருவருப்புகளை மாற்றுவாயாக. சொல்லுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
அருவருப்பு மாற்றுவாயாக. ஆராதனை அருவருப்பு மாறுவதாக. புலபே பலபே ரிகடே கபலே அச்சாலா ரிபாலாரா. ஆமென், ஆமென். க்ளோரி. ஆராதனை வரலையா தம்பி? நம் பேசுறத கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா அசைவாடுறாரு. ஆனா எனக்கு ஆராதனை வரமாட்டேக்குதுன்னா ஏதோ அருவருப்பு உன் வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அத நீ தான் நீக்கணும், கர்த்தர் நீக்க மாட்டார். நீ நீக்குவாயாக. ஆராதிக்க விடாமல் தடுக்கிற போராட்டத்தை நீ நீக்குவாயாக. ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்க. நான் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். பாபாமே ஆமென். ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் மேலே போய் ஆராதிக்க போகிறோம். அதை யோசித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை அழைத்தது அந்த ஆராதனை கூடத்திலே நிறுத்துவதற்காக. பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல பரலோகத்திலே சத்தம் கேட்குமா பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஆராதனை. இங்க உனக்கு வாய் திறக்க வரமாட்டேங்குது, உன் வாயில சத்தம் வரமாட்டேங்குது. ஆமென். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எஸ், ஆமென். ஆராதனை 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 பரலோக ஆராதனை. அபடா தகடே பலபே படபே 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 ரிக்கல பௌட்டா ரீதமலாதா வச்சமலாதா பால படாதே அத்தக்காலா தீரபரத்தே பச்சே பாலே பட்டே பாலே பாலே அடபல பட்டே பட்டே காலா சாலா தாலா. பேசி ஆராதி. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதி. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதி. ஓ ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனைக்கு பாத்திரர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நல்ல பலமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இல்ல கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட பலமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அந்த ரெண்டு கையை கொஞ்சம் உயர்த்தி துதிப்பாயா. கொஞ்சம் வர்றேன். ஏன் ஏன் முழு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் கையை தட்ட முடியலன்னா உன் கை சுத்தம் இல்ல, உன் கையிருப்பு சரியில்லை. இன்றைக்கு உன் கைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. நீ சொல்லுவ எனக்கு பழக்கம் இல்ல. நீ பழக்கம் இல்ல. என்ன பழக்கம்? இதுக்கு என்ன பழக்கம் வேணும்? ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நீ கர்த்தரை ஆராதிப்பாயாக. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. வேதம் சொல்லுகிறது துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும், സ്തുതിക്കുന്നത് നേരുള്ളവർക്ക് ഉചിതമല്ലോ. നിന്റെ വാ നേരോടിരുന്നാൽ, ജീവിതം നേരായ ജീവിതമായിരുന്നാൽ, ദൈവം ചെയ്ത ഉപകാരങ്ങളെ ഓർത്ത് നിനക്ക് സ്തോത്രം പറയാതിരിപ്പാൻ സാധിക്കത്തില്ല സഹോദര. ഹല്ലേലൂയ. സ്തുതിക്കുന്നത് നേരുള്ളവർക്ക് ഉചിതമല്ലോ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഒന്ന് സ്തുതിച്ചു നോക്ക്, സ്തോത്രം ചെയ്ത് നോക്ക്, കരങ്ങളെ അടിച്ചു ഒന്ന് ആരാധിച്ചു നോക്ക്. അതിന്റെ അകത്താണ് നിന്റെ വിടുതൽ ഉള്ളത്. ആമേൻ. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. ഒരു ഹല്ലേലൂയ சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். சத்தமா சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
எப்போடுமாமன் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ஆலயம் செல்லுவதே பெரும் மகிழ்ச்சியை, ஆலயம் செல்லுவதே எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய், பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மறுரூபத்தின் இதயத்தை, ஓ மறுரூபத்தின் ரிக்கபலபலே ஸ்தோத்திரம் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய், ஓ பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஆராதிக்க ஆராதி ஆராதி ருக்கபலபலபலபலபலமே ஓ ரிப்பலபௌதே பத்தி ரிக்கலபௌதே பத்தி பாலா ஜானமடம் பலபௌதே அலபலபௌதே ரிக்காரி அடபலபௌதாரிக்காரே அடபலபௌதே ரிம்பலபௌச்சபரே தகரே தேரே தே ரிப்பலபௌச்சபராதேரி அடபலபௌதாரகடகதே அலபலபௌதேரிடி பலவேரி தேரி தேரிசி ரிப்பலபௌத்தபராதகரே அடபலபௌதாரகடகதே அலபாரிடே பலவே 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 அடபலபௌதே மனமன பௌதே. எஸ் மைகிமை 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 ஓ ரிப்பலபலபல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். renewal this week, the whole week, the week of renewal. உன்னை நீ ரினிவல் பண்ணிக்கோ. எக்ஸ்பீரியான நிறைய இருக்கு, உனக்கே தெரியும். உன் ஆராதனை எக்ஸ்பீரி ஆயிருச்சு, உன் ஜெப வாழ்க்கை எக்ஸ்பீரி ஆயிருச்சு. ஹல்லேலூயா. நீ முன்ன மாதிரி இல்லைன்னு உனக்கு தெரியும். ஆமென். ரினிவல் பண்ணிக்கொள்வாயாக, ரினிவல் பண்ணிக்கொள்வாயாக. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா.
உன் கைத்தட்டலை ரினிவல் பண்ணிக்கொள்வாயாக. உன் அபிஷேகத்தை ரினிவல் பண்ணிக்கொள்வாயாக. கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு சிந்தையையும் தூதையும், இட்ஸ் a message. இது ஒரு prophetical message from God. இது தேவனிடமிருந்து எனக்கு சபைக்காக ஊழியங்களுக்காக கிடைத்த செய்தி. உன்னை ரினிவல் பண்ணிக்கொள்வாயா. வாலிப தம்பிமார்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேர் சொல்லி 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 விடுவேன். ஹல்லேலூயா. உன்னை ரினிவல் பண்ணிக்கொள்வாயாக. പുരിന്തവர்கள் ഒരു അല്ലേ ശതമായി ചൊല്ലുകളെ ആമേൻ. സഹോദര, നിന്നെ പുതുപ്പിച്ചുകൊള്ളുക. നിന്റെ പ്രാർത്ഥന, നിന്റെ ആരാധന, നിന്റെ വിശ്വാസം, നിന്റെ പ്രത്യാശ, സ്തോത്രം, നിന്റെ ജീവിതത്തിൽ സകലത്തെയും വീണ്ടും പുതുപ്പിക്കുന്ന ദിവസമായി ദൈവം ഈ ദിവസങ്ങളെ മാറ്റുകയാണ്. ഗ്ലോറി. ചെത്തതെല്ലാം ചെത്തത് പോട്ടും, പോനതെല്ലാം പോട്ടും. ரினிவல் பண்ணிக்கொள்வோமாக. ஆண்டவரே, சிலதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரி ஆயிட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் நான் எக்ஸ்பீரி ஆனதை வச்சுட்டு என் தீர்க்க தரிசனம் வர எக்ஸ்பீரி ஆகி போயிடுச்சு. தம்பி சங்கீதத்தில் முதல்ல பேசிட்டீங்க, நான் அதை திருப்பி பேசினா அதிக பிரசங்கமாயிரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல. ஆமென். அதை இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பாருங்க. renew their strength. புதுபலன் அடைந்துன்னு இருக்குல்ல, புதுபலன் அடைந்து. அந்த புதுபலன் அடைந்துன்னு வர்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல renew பண்றது. their strength. அவங்க பலத்தை புதுப்பிக்கிறது. ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். உனக்கு புதிதாய் தருவது வேறு. கர்த்தர் உனக்கு புதிதாய் தருவது வேறு. இப்போ வியாதியை குணமாக்குற வரம் உனக்கு ஆல்ரெடி இருக்குது. புதிதாய் தீர்க்க தரிசன வரத்தை தருகிறார். அது புதிதாய் தருவது. ஆனால் புதிதாக்குவது என்றால் உனக்கு இருக்கிற வரம் தேஞ்சு போச்சு, மழுங்கி போச்சு. அதை ஷார்ப்பாக்குவது. ஆமென். அந்த அபிஷேகம் கொஞ்சம் மழுங்கி போச்சு. ஹல்லேலூயா. அந்த ஜெபம் கொஞ்சம் மழுங்கி போச்சு. அந்த வேத வாசிப்பு கொஞ்சம் மழுங்கி போச்சு. ஹல்லேலூயா. ஏன் மழுங்கலான ஆயுதமே உன்னை நான் எப்படி பயன்படுத்துவது? ரினிவல் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த உபவாச ஜெபம். ஒரு பக்தன் ஜெபிக்கிறான். அது ஒரு வசனம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பக்தன். பக்தன் பெயர் தாவீது. ஜெபிப்பது 51வது சங்கீதத்தில். 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஓ லார்ட், கிரியேட் ஏ கிளீன் ஹார்ட். கொஞ்சம் நின்னு போகணும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அடுத்தது, நிலைவரமான ஆவியை, வாவ் வாவ் வாவ், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். renew your spirit. ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர்
நீங்க எல்லாரும் நீங்க தாவீதை போல நீங்க எல்லாரும் பரிசுத்தாவியில நிறைஞ்சவங்க தான். பரிசுத்தாவியானவர் உங்க கூட இருக்கிறார் தான். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் தான். ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், ஹல்லேலூயா உன் உள்ளத்துக்குள்ளே என் ஆவியை நான் புதுப்பிக்க போகிறேன். ஆமென். ருதர கடக திபல சம்தனா. புரிந்தவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் உள்ள இறக்க போகிறார். ஆமென். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட வேண்டியது இல்லை. காரணம் தேவரீர், சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். கவனமா கேட்கணும் வார்த்தை. கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் ஏலியாவோடு கூட இருந்தார். அவர்களோடு கூட கூட இருந்தார். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்தார். ஆனா உனக்கு அப்படி அல்ல. அவர் உன் கூட இருக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, அவர் உன் கூட இருக்கிறவர் அல்ல. உன் கூட இருக்க அவர் விரும்பவில்லை. அவர் உனக்கு உள்ளே இருக்க விரும்புகிறார். புரிந்தவர்கள் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு உள்ளே இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். திருத்துவத்தில் உண்டானவராக உனக்குள்ளே இருக்க அவர் விரும்புகிறார். ராஜாதி ராஜாவாக அவர் உனக்குள்ளே இருக்க விரும்புகிறார். கர்த்தாதி கர்த்தனாக உனக்குள்ளே இருக்க விரும்புகிறார். புரிந்தவர்கள் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட வர வேண்டாம் ஆண்டவரே, கூட வேண்டாம், உள்ளே வருவீராக. கூட வேண்டாம், உள்ளே வருவீராக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். உள்ளே வருவீராக. ஆமென். இன்றைக்கு அவர் உனக்கு உள்ளே வருகிறார். உன் உள்ளத்துக்கு உள்ளே வருகிறார். உன் இருதயத்துக்கு உள்ளே வருகிறார். நான் அதை பார்க்கிறேன். ஆமென். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதே ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு உள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களேன். பாபா மாமா அஜித்துக்கு உள்ளே வருவாராக. கெர்சோனுக்கு உள்ளே வருவாராக. உள்ளே வருவாராக. உள்ளே வருவாராக. உள்ளே வரணும்னா சுத்த இருதயம் வேணும். ஹலோ ஹலோ. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தன் சேனைகளின் தேவன் பராக்கிரமமுள்ள கர்த்தர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அக்னி ஜுவாலை கொத்தவர் உனக்கு உள்ளே வர வேண்டுமானால் சுத்த இருதயம் உனக்கு இருப்பதாக. எரேமியா 17:9 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் மகா கேடுள்ளது, அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அதனாலதான் ஆதியாகமத்திலே அல்லேலூயா இந்த மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் ரொம்ப கேடுள்ளது என்று கர்த்தர் கண்டு, ஆதியாகமம் 6:5 அதை கண்டு கர்த்தர் இனி இந்த மனுஷனை வைக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினார். ஜலப்பிரளயத்துக்கு காரணம் இருதயத்தின் கேடு. ஜலப்பிரளயம் முடிந்த போது கூட இவன் சிறு வயது தொடங்கி, எப்ப தொடங்கி சொல்லுங்க, சிறு வயது தொடங்கி இந்த மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது அப்படின்னு கர்த்தரே சொல்லுகிறார். ஆதியாகமம் 8:21. ஏங்க இது பொல்லாதது?
மார்க் 7:21 வாசித்து பாருங்கள். 21, 2, 3, 4. மார்க் 15, மத்தேயு 15 அதிகாரம் 18, 19, 20 அப்படி வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், வன்கண்கள், பொய், ஏமாற்று, சீட்டிங், இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறது. அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஐயா, உன் இருதயத்துக்குள்ளே இந்த பொல்லாங்கான காரியங்களை நீ நிறைச்சு வச்சுக்கிட்டு எனக்குள்ளே பரிசுத்த ஆவி வரட்டும் நீ ஜெபிச்சா அது வராது. ஒரு இருதயத்தை சுத்தப்படுத்துவாயாக. இந்த 7 நாள், இந்த 8 நாள் ஜெபங்கள் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தருவீரா. clean heart, I need a clean heart. காரணம், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆமென். பேசுங்க பேசுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். எனக்கு பொன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, செல்வம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுத்த இருதயத்தை எனக்கு தருவீராக. பொறாமை இல்லாத இருதயத்தை தருவீராக, எரிச்சல் இல்லாத இருதயத்தை தருவீராக, கோபம் இல்லாத இருதயத்தை தருவீராக. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆமென். அசுத்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தருவீராக. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயத்தை என் ஆண்டவர் எனக்கு தருவீராக. ஆமா தானே? பேசுங்க. ஆமா தானே? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட நல்ல இருதயத்தை எல்லா நாளும் ஆண்டவரே என்ன சுத்தி இல்ல 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 நோ. அது பாவியான ஒரு மனுஷனுக்கு, ரட்சிப்பை அடையாத மனுஷனுக்கு, சத்தியத்தை அறிந்த உனக்கல்ல. நீ உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ளே உன் நேச மணவாளனாகிய இயேசு மட்டும் குடியிருப்பாராக. உன் இருதயத்தை நீ சுத்தமா வச்சிருந்தா, ஹல்லேலூயா, ரோமர் 5:5, அந்த இருதயத்துக்குள்ளே தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றுவாராம. உன் இருதயத்தை சுத்தமாக வைத்திருந்தால், கலாத்தியர் 4:6, அந்த இருதயத்துக்குள்ளே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி அனுப்புவார். என்ன ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. உடரே கதி கதி கமனா. ஓ ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் அந்த அலையில கொஞ்சம் நல்லா வரும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல ஒரு அலைய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம செய்தியை கேட்டுட்டே இருந்த ஒரு பிரதர் இடையில ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் பயங்கரமா இப்படி துள்ளிட்டேன். இந்த சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. அதுல பலரும் பார்ப்பாங்க. அதுல ஒருத்தர் அதை பார்த்துட்டு, ஐயா ஊழியக்காரரே, இது என்ன துள்ளல், ஓட்டம் துள்ளலா? அவர் எழுதியிருக்காரு. நீர் கேரளாக்காரர் தானே, இது என்ன ஓட்டம் துள்ளலா? அல்லேலூயா. நான் நேற்றுக்கு தான் அதை வாசித்தேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. புத்தியினே, எங்க ஊர்ல, நான் ஒரு கிராமத்தில் உள்ளவன், எங்க ஊர்ல எப்படி சொல்றது, ஒரு பெரிய டீ ஃபேக்டரி இருந்தது. ஃபேக்டரி, டீ ஃபேக்டரினா தேயிலை தூள் தயார் பண்ற ஃபேக்டரி. அந்த டோட்டல் ஃபேக்டரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அந்த கரண்ட்டுக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அங்க வைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன், இவ்வளவு எல்லாம் கூட இருக்க மாட்டேன், இதை விட சின்ன பையன். நான் எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசெல்லாம் இருக்கும்.
அந்த ஃபேக்டரியில புது டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வைக்கிறாங்க, பழசை எடுத்துட்டு. ஐயோ, அதை எப்படி வச்சாங்க தெரியுமா? எத்தனை சங்கிலி, எத்தனை கயறு. ஆமா, ஏன்னா அது அவ்வளவு வெயிட், ஒரே நாள்ல வைக்க முடியல. அது ஒரு என் உயரத்துக்கு ஒரு பீடம் கட்டி அதுக்கு மேல இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கி வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஈஸி. இப்ப நிறைய ஜேசிபி எந்திரங்கள், கிரெயின் எல்லாம் வந்துருச்சு. நான் சொல்றேன், என் சின்ன வயசு காலத்துல 10, 40, 50 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணு இல்லை. ஐயோ, அது அப்படி எடுத்து வச்சாங்க. ரொம்ப ஒரு 7-8 நாள் ஆச்சு. நாங்கெல்லாம் தூரத்துல மேலன்னு புதுசா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மெஷின் வந்துரு, என்னன்னு தெரியாது அந்த காலத்துல. இனி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு உள்ளால இந்த லைன் எல்லாம், எலக்ட்ரிசிட்டி லைன், அது ஒரு 110 kV லைன் நினைக்கிறேன், அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லான லைன், அதை எல்லாம் கொடுத்து அதை ஆன் பண்ற அன்னைக்கும் நாங்க போய் பார்த்தோம். எங்களை எல்லாம் சொன்னாங்க, தூரபாப்போ, எங்களை பயங்காட்டி விட்டாங்க, என்னமோ வெடிச்சிருமோ. ரொம்ப தூரத்துல போய் நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த லைன் ஆன் பண்ண உடனே ஒரு அதிர்வு, அவ்வளவுதான், ஒரு சத்தமும் ஒரு அதிர்வும். இப்ப நான் ஒண்ணும் தெரியாதவனா அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு பக்கத்துல போய் அதுகிட்ட இப்ப பேசுறேன், ஏ டிரான்ஸ்ஃபார்மமே, நீ எதுக்கு இப்படி கடந்து நடுங்குற? எதுக்கு இந்த நடுக்கம்? எதுக்கு? அது ரொம்ப ஜம்ப் பண்ணிடாம இருக்கிறதுக்கு நல்ல நட்டு போல்ட் எல்லாம் வச்சு அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்காங்க. நட்டு ஏதாவது ஒண்ணு கலண்டுருச்சுன்னா இந்த டகான்னு துள்ளிரும். இது ஏன் டிரான்ஸ்ஃபார்மரே, நீ நல்லா தானே இருந்த, உன்னை கொண்டு வந்து வைக்கிற அன்னைக்கு இந்த ஆட்டம் உனக்கு இல்லையே. நீ கொண்டு வந்து வைக்கிற அன்னைக்கு நீ எத்தனை பேர் உன்னை தூக்கி வச்சாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வாய் இருந்தால் அது என்கிட்ட சொல்லி இருக்கும், அட முட்டா பேலே, உனக்கு தெரியாது, நான் வெயிட் உள்ள ஆளுதான், நான் பெரிய ஆளுதான், என்ன மேனுஃபேக்சர் பண்ணவங்கெல்லாம் லாரியில வச்சுதான் கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் தூக்கி என்ன வச்சாங்க பாத்தியா? இதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த மேல போகிற அந்த கரண்ட் லைன் வழியா என்னை கொண்டு தாங்க முடியாத ஒரு பவர் இப்ப எனக்குள்ள வருகிறது. ஆமா, என்னால ஆடாம இருக்க முடியல. உடரபல சந்தர ரகதாலா. பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஏன் இந்த துள்ளல் அப்படின்னு இப்ப புரியுதா? எங்களால தாங்க முடியாத ஒரு வல்லமை எனக்குள்ளே பாய்கிறது. ஆமென், 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 ஆமென். சங்கீதக்காரன் கேட்கிறான், சீனாய் மலையில் உள்ள குன்றுகளை பார்த்து ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு சங்கீதம், 114ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுங்க, 114வது சங்கீதம். ஹல்லேலூயா. அதனுடைய ஆமென் 6வது வசனம். மலைகளே, ஹலோ, மலைகளே, சீனாய் மலையில் உள்ள குன்றுகளை பார்த்து, மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? ஹல்லேலூயா. என்ன வந்ததுன்னு சீனாய் மலை கிட்ட கேட்டா அது சொல்லும், நான் நல்லாதா இருந்தேன், ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன், ஆட மாட்டேன், அசைய மாட்டேன், துள்ள மாட்டேன், குலுங்க மாட்டேன்னு உறுதியா தான் இருந்தேன். ஆனா ஒரு நாளில் பரலோகம் திறக்கப்பட்டு உன்னதமான தேவன் என் மேல இறங்கி வந்தாராமே, மலை அதிர்ந்து போனது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென், அல்லேலூயா. இந்த வல்லமைக்கு முன்னால் என்னால் நிற்க முடியல. ஆமென்.
அதே வல்லமை உனக்குள்ளே வருவதாக, அதே வல்லமை உனக்குள்ளே வருவதாக. கன்று குட்டிகளை போல துள்ள வைக்கிற மகிமை உனக்குள்ளே வருவதாக. ஆமென். புரிந்து கொண்டால் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே புதுப்பிக்க போகிறார். கண்டு குட்டிகளை போல ஆட்டுக்கடாக்களை போல நீ துள்ளி குதிக்க கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். ஆமென். நீ துள்ளல, கர்த்தர் உன்னை துள்ள வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை குதிக்க வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை அதிர வைக்க போகிறார். ரிகபல சம்பன ரிபல ஹதிரி. ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே. ஆமென். பக்தன் ஜெபிக்கிறான், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சுட்டித்து நிலைவரமான. ஹalleluya. நான் இப்படி சொல்லுவேன். ஆமென். எனக்குள்ள நிலையாய் தங்கி இருக்கிற ஒரு அபிஷேகத்தை உள்ள தருவீராக. ஆமென், 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 ஆமென். காலைதோறும் என்னை எழுப்புகிற ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள தருவீராக. என்னோடு பேசுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. பேசுங்க, பேசுங்கண்ணே, பேசுங்க. ஆமென். நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எனக்குள்ள தருவீராக. காரியங்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தின் ஆவியை எனக்குள்ளே தருவீராக. இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபாவியை எனக்குள்ளே தருவீராக. சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்க உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தருவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற சத்திய ஆவியை தருவீராக. இந்த வாரம் முழுவதும் சபை முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது. எங்களை ரினிவல் பண்ணுவீராக, எங்களை புதுப்பிப்பீராக. முழங்கால் படி போடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள முகத்தை ஒருமித்து நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை திருப்புங்க தகப்பனே. ஆமென். எங்களை நீங்க திருப்புங்க. நாங்கள் திரும்புகிறோம். யூட்டர்ன் அடிக்க முடியாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு யூட்டர்னுக்கு வாய்ப்பை தாருங்க தகப்பனே. நீர் எங்களை திருப்பும், நாங்கள் திரும்புகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பூர்வ நாட்களை போல எங்கள் நாட்களை கொஞ்சம் திருப்புவீராக. எங்க அபிஷேகத்தை திருப்புவீராக. எங்கள் ஆராதனை திருப்புவீராக. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் திருப்புவீராக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவும் இரக்கங்களை பாராட்டுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, ஏசப்பா, உம்முடைய கிருபை உள்ள கருத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்துகிற எங்கள் தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ரினிவல் பண்ணுங்க, எங்களை புதுப்பியுங்க, எங்களை புதுப்பியுங்க. நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும்.
எங்களை புதுப்பியுங்க கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்களும் பரலோகத்தின் நல்ல பிதாவே.